தினமணி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கடைசியாக விளையாண்ட 7 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மீது எத்தனை மேட்ச் இருக்கு அப்படின்றது ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ஆட்டங்களை ஜெயிச்சா பிளே ஆஃப் போலாமா இல்லையான்றதை நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் முக்கியமாக என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே அடுத்து எல்எஸ்ஜியோட விளையாட போகிறாங்க நம்ம சேப்பாக்கில். ஸோ இந்த ஆட்டத்தை பற்றின ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். தமிழ் இன்னும் எத்தனை மேட்ச் ஆடணும் சிஎஸ்கே மறந்து போச்சு எனக்கு. 4 மேட்ச் தான் மேட்ச் இருக்கு. ஓகே, இப்போ வந்து எல்எஸ்டி கூட விளையாடுறாங்க. 2 மேட்ச்மே வந்து எல்எஸ்டி மொக்க வார்ம்ல இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நிக்கோலஸ் போரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. பந்த் ஏதோ நல்லா விளையாடுற மாதிரிலாம் தெரியுது. ஆர்சிபிவே போட்டு அடிச்சிட்டாங்க. நமக்குன்னே வருவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லைங்க, எனக்கு வந்து அப்படிலாம் ஃபீல் ஆகலை. ஏன்னா வந்து ஆர்சிபியே போட்டு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி, ஏன்னா அது ஆரம்பத்தில் டோர்னமெண்டோட பிகினிங் அவங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. வந்து இப்போ பஞ்சாபும் ஆர்சிபியும் பாருங்க, ரொம்ப மொக்க டீம் சொல்லல, நல்லா விளையாட மாட்டாங்கன்றீங்களா? ஆமா, நல்லா விளையாட மாட்டாங்க, கேவலமா விளையாடுறாங்கன்றீங்க. சொல்லாங்க, அப்படிதாங்க சொல்லி ஆகணும். வந்து ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ விளையாடுறத பார்க்கும்போது, இவங்க 2 பேரும் ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி இவங்களும் சிரமப்பட்டு வெளில போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லுவாங்க. மேடம் அவன் நடிக்கிறான் மேடம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. வேணும்னே வந்து கேட்ச்லாம் வந்தால் வேணும்னே விடுற மாதிரி இருக்கு பஞ்சாப்லாம். எனக்கு என்னமோ அவங்க ஏதோ திட்டம் போட்டு கடைசி நேரத்தில் ஏறி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 4 மேட்ச்சில் எல்லாருக்குமே ஒரு 4 மேட்ச் தான் ரிமைனிங் இருக்குது. வந்து அந்த மேட்ச் ஜெயிக்கும் போது அவன் ஏறி வரானா, நீ சொல்ல மாதிரி வேணுக்குன்னு விடுறானா, இல்லை வந்து உண்மையிலேயே அடி வாங்கி வெளில போகிறானா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இவன் வந்து கப்பு ஒன்று தான் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னது போயிட்டு என்ன 3 மேட்ச் தொடர்ந்து தோக்குறாங்க. ஃபைனல்ஸ் எடுத்தாங்க. ஃபைனல்ஸ் வந்து ரீமேட்ச் தான். போன சீசனோட ஃபைனல்ஸ் ஆர்சிபியும் பஞ்சாபும் விளையாட போகிறாங்க அப்படின்னாங்க. பார்த்தா இப்போ டேபிள் டாப்பில் யார் இருக்கா? எஸ்ஆர்ஹெச். இப்போ எதுக்காக இதை பேசணும்னா, இப்போ 2 மேட்ச் யார் இவங்க பஞ்சாப் வந்து ஜெயிச்சு பற்றி சொன்னீங்க. எல்எஸ்ஜி வந்து இப்போ ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டிங்க. வந்து எல்எஸ்ஜி வந்து இப்போ தாங்க ஜெயிக்கிறான். வந்து அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் இது அவனுக்கு கிடைச்ச கான்ஃபிடன்ஸ்னால சென்னையோட கான்ஃபிடன்ஸ் எந்த விதத்துலையும் வந்து குறைய போகிறதில்ல. நாங்களும் வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 4 மேட்ச் முன்னாடி சொன்ன மாதிரி தான், 4 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிக்கணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுலாண்டாலே போதும், பிளே ஆஃப்குள்ளே ஈஸியாக உள்ள போயிடுவோம். வந்து ஸோ எல்எஸ்டி என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, முன்னாடி மீன்ஸ் நான் வேறு வெளியில் சொல்லியிருந்தேன் என்னன்னா, இதுக்கப்புறம் அவன் ஜெயிக்கிறோம் பிளே ஆஃப் போகிறோம் அதெல்லாம் இல்லை, அவனுக்குன்னு ஒரு ப்ரைட் இருக்கும்ல. இது எதனால் தோத்துக்கிட்டே இருக்கும், அதாவது ஜெயிக்கணும் நான் முடிக்கிறப்பவாது இந்த ஸ்பாயில் த பார்ட்டி அப்படிம்பாங்க. என்னதான் பார்ட்டியில் சேர்த்திக்கல, நான் பார்ட்டியே ஸ்பாயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அன்றைக்கெலாம் வெளியேற்றக்கூடிய வேலைகள்லாம் நடக்கும். ஐபிஎல் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். சிஎஸ்கேவே ஒரு முறை அந்த வேலையெல்லாம் பார்த்த ஞாபகம்லாம் எனக்கு நல்லாவே இருக்குது. குட்டி நம்ம சாம் கரன்லாம் பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது முனைப்போட வந்து எல்எஸ்டி வந்து ஆடி ஒருவேளை அடிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் அடுத்து 2 மேட்ச்மே வந்து சிஎஸ்கே பேக் டு பேக்கு. ஒரு மேட்ச்சுக்கு அடிச்சா கூட கொஞ்சம் சிஎஸ்கேக்கு அது சிக்கலாக இருந்தானே. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி பண்ணால் சிக்கலாயிரும். அப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. ஏன் சொல்கிறேன்னா, சிஎஸ்கே வந்து முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காம்பினேஷன் இல்லாமல் விளையாண்டது போயிட்டு இப்போ வந்து தடுக்க மாட்டாங்கன்னா எல்எஸ்டி பேட்டிங் லைன் அப்படின்னு சொல்லுங்க. அவன் இப்படி விளையாட மாட்டான் அப்படி விளையாட மாட்டான், அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லுங்க. நீங்கள் அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லணும்னா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிக்கோலஸ் போரன் விளையாடுறான்னு சொன்னீங்க. வந்து ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் பிகினிங் விளையாடல, இப்போ தான் விளையாடுறாரு. வந்து இப்போ அவங்க டீமில் விளையாண்டா யார் விளையாடாங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மிச்சல் மார்ஷ் விளையாண்டா உண்டு, இல்லைன்னா இந்த நிக்கோலஸ் போரன் இந்த மாதிரி மற்றவங்க பிளேயர்ஸ் யாருமே ஒரு மேட்ச் 2 மேட்ச் விளையாடுறாங்க. இப்போ ஜெயிச்சதுனால இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால ஜெயிச்சிருக்காங்க. இவங்களே கன்சிஸ்டன்டாக விளையாடுவாங்களா மாட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் போய் தோற்றான்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் எங்கேயும் நம்ம எடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்காது. அகைன் மறுபடியும் 2 மேட்ச் பேக் டு பேக் இருக்கிறதுனால வேணா நீங்கள் சொல்லலாம், ஒரு மேட்ச் தோற்றாலும் இன்னொரு மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்க சொல்கிறது வேணா நம்ம வந்து ஓகே இந்த தோற்றுட்டோம் அடுத்து ஜெயிப்போம் அப்படிங்கிற வாய்ப்புலாம் கொண்டு போவாங்களே தவிர, மற்றபடி தொடர்ச்சியாக ஜெயிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்டலாம் வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஸ்பார்க் இல்லைங்க. வந்து தொடர்ச்சியாக ஜெயிக்குது. அவன் தொடர்ச்சியாக ஜெயிச்சான்னா ஜெயிக்கிறது நமக்கு என்ன, சிஎஸ்கே கூட ஜெயிப்பாங்களா இல்லைங்கன்ற கேள்வியாக இருக்குது. பவுலிங்லேயுமே நம்ம பாருங்களேன், அவன் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கான். திடீர்னு சமி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸ் யாதவ்லாம் கோலிக்கு என்ன பால் இல்லை, சரியான பால் வந்து போல்டு தெரிகிற அளவுக்கு அப்படியே சூப்பராக போட்டார். வந்து அவர் என்டையர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவங்க டீம் தான் ஜெயிக்கலே தவிர அவங்க அந்த பவுலிங் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க. ஆனால் அவங்க நேரமான நேரத்தில் அவங்களுக்கு வந்து வர முடியலை. வந்து சிஎஸ்கேல நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம், ஜெயிச்சா வந்து இது ஜெயிக்கிறோமா இந்த மாத்திரம் பாரு காம்பினேஷன் அப்படின்றவாங்க. இந்த மேட்ச் யாராவது மாற்றுவாங்கன்னு நம்புறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நல்லா செட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு விஷயம் நம்ம முன்னாடிலேருந்து பேசிட்டு இருந்ததை ருத்ராஜ் காதுக்கு விழுந்துச்சு பிறகு சிவம் துபை கொண்ட இம்பாக்ட் பிளேயரில் கொண்டு உட்கார வச்சாங்க. நீ வேணாம்ப்பா, நீ ஃபீல்டிங்கில் இருந்தாலே பந்து ஒன்றை நோக்கி தான் வருது, நீ பிடிக்கவும் மாட்டேற ஒன்றும் பண்ண மாட்டேற, ஒன்று வச்சுட்டு சரி வேற எங்கேயா நிற்க வச்சோம்னா அந்த இடத்துல ஒன்றை நோக்கி தான் வந்து வருது, ஃபீல்டிங் ஒழுங்காக பண்ண மாட்டேற, கேட்சும் ஒழுங்காக பிடிக்க மாட்டேற. அப்படி இருக்க பட்சத்தில் நான் வந்து ஒன்றை வந்து எடுத்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதுவும் பிளே ஆஃப் போகிற ஒரு போட்டியில் இருக்கும்போது ஒன்று ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறது மாதிரி அவங்க இம்பாக்டில் உட்கார வச்சுட்டாங்க. பழைய டெம்ப்ளேட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா பிளேயிங் லெவனை மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் நம்புறேன் நான். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த அக்கீல் ஹுசைனோட பிளான் மட்டும் அவங்க மாற்றிட்டாங்களா இல்லையான்றது மட்டும் தான் தெரியல. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, எடுத்தெடுப்பில் பவுலிங்காக அக்கீல் ஹுசைன் பிளேயிங் லெவனில் இருப்பார்.
சிஎஸ்கே வந்து செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஏதாவது விக்கெட் போச்சு அரெஸ்ட் பண்ணணும் இல்லை எக்ஸ்ட்ரா ரன் தேவை அப்படின்னா மட்டும் அகில் ஹசனை வெளில உட்கார வச்சுட்டு உட்கார வைக்கிற பிளானில் இருக்கிறாங்க. அதை நம்ம ஏற்கனவே இந்த நம்ம ஷோஸ்லேயே வந்து தொடர்ந்து 3-4 தடவை சொல்லியாச்சு. ஏன் திரும்ப சொல்கிறோன்னா அப்படி ஒரு பிளானை வச்சுக்காதீங்க அகில் ஹுசைனுக்கு மாற்றுக்கன்றேன். ஸோ அந்த பிளான் அவங்க மாற்றுறாங்களா இல்லை வச்சிருக்கிறாங்களா அப்படின்றதான் வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மற்றபடி எனக்கு நான் உறுதியாக நம்புறது வேறு பிளேயிங் 11 மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் நம்புறேன் நான். ஏன்னா உர்வில் படேலும் செட் ஆகிட்டாரு, கார்த்திக் சர்மாவும் செட் ஆகிட்டாரு அப்படின்றனால சர்ஃபராஸை கொண்டு வந்து இறக்குறதோ அந்த இதுவும் கோளாறு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் நான். ஸோ பிளேயிங் 11 எந்த சிக்கலும் இல்லை. ஜிடியோட விளையாண்டோம், நம்ம சேப்பாக்கில் ஈவினிங் மேட்ச் விளையாண்டோம். அப்போ எல்லாரும் என்ன விமர்சனம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா ஜிடியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாமல் அவங்களுக்கும் ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு பிச்சை கொடுத்துட்டாங்க, அப்புறம் அந்த பிச்சை ஹேண்டில் பண்ண விதம் வந்து சரியில்லை, அதுவே வந்து சிஎஸ்கே கிங்ஸ்டா போயிடுச்சுன்ற மாதிரி இந்த விமர்சனங்கள்லாம் வந்து ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா எழுப்பப்பட்டுச்சு. இந்த முறை வந்து அந்த தவறை செய்யாமல் எல்எஸ்டிக்கு இந்த பிச்சு சூட்டே ஆகாது அப்படின்னா அந்த பிச்சை கொடுங்க, தயவு செஞ்சு எல்எஸ்டி நீங்கள் ஜெயிக்கணுமா இந்த பிச்சில் ஆனால் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிச்சை அவங்களுக்கு தயவு செஞ்சு கொடுத்துட வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான். இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து அந்த தப்பை திரும்பி பண்ண மாட்டாங்க, அது மாதிரி பிக்சர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா இன்னொன்று இது வந்து சோதனை முயற்சி பண்ணுறதுக்கான இடம் இது இல்லை. பிளே ஆஃப் 4 ஜெயிக்கும் நாக் அவுட் மேட்ச் மாதிரி தான் வந்து எல்லா மேட்சஸுமே ஒவ்வொரு மேட்சுமே நாக் அவுட். அப்போ இந்த தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ சிஎஸ்கேக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன சிக்கலாக யார் சிக்கலாக இருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் சிக்கலாக இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஜிடியும் வந்து ஆர்ஆரும் விளையாடுறாங்க இல்லையா, இன்றைக்கி விளையாடுறாங்க. ஸோ அதில் வந்து யார் தோத்தா சிஎஸ்கேக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க 2 பேருமே வந்து 10 மேட்ச் விளையாடி 6 ஆட்டங்கள் இருந்துச்சு, 12 புள்ளிகளில் அடுத்தடுத்த இடங்கள் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல தான் வந்து சிஎஸ்கே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதில் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும், யார் ஜெயிச்சா சிஎஸ்கேக்கு நல்லது, யார் தோத்தா சிஎஸ்கேக்கு நல்லது? இல்லை, 2 பேரில் வந்து யார் தோத்தாலுமே வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த மேட்ச் முடிகிற பட்சத்தில் அவங்க 2 பேருக்குள்ள டேபிளில் வந்து ஷிஃப்டிங் இருக்கும். வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி போவாங்க, யார் தோக்குறாங்களோ அவங்க பின்னாடி வருவாங்க. வந்து விச் மீன்ஸ் 5வது இடத்துலையோ அந்த 6வது இடத்துலையோ வந்து இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து நம்ம எல்எஸ்டி கூட விளையாடுற மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சோம்னா அந்த தோத்த டீம் டாப்ல இருப்பாங்கல்ல அவங்க மறுபடியும் கீழே வர வச்சு நம்ம என்ன அந்த இடத்துக்கு நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணிடலாம். வந்து ஸோ நம்மளும் வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸை ரீச் பண்ணுவோம் இல்லையா. நெட் ரன் ரேட்ல மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும். நெட் ரன் ரேட்ல ஜிடியோட நம்ம இப்போ ஜாஸ்தி இருக்கும், ஆர்ஆர் நம்மளோட ஜாஸ்தி இருக்கு. மேபி இந்த வெற்றி தொழில் சிஎஸ்கே ஜெயிக்கிற வெற்றி விகிதத்திலையும் ஆர்ஆர் தோத்தா சொல்கிறேன், ஆர்ஆர் தோக்கிற வெற்றி விகிதத்திலையும் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நெட் ரன் ரேட்ல ஆர்ஆரையும் நம்ம முந்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து மேட்சும் நம்ம பெரிய லெவலில் ஜெயிக்கிறோம். இங்கே சென்னையில் நடக்கிற சேப்பாக்கில் நடக்கிற மேட்ச்ல பெரிய லெவலில் ஜெயிக்கிறோம்னா 2 ரேட் ஆப்வியஸாக உயர போகுது. அப்படி இருக்கும்போது அவங்கள காட்டில் நம்ம முன்னாடி இப்போ டேபிளில் போக தான் போகிறோம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சிஎஸ்கே வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரினா ஜஸ்ட் வந்து அவங்க ஜெயிச்சா மட்டும் போதும். இந்த 2 டீமில் யார் தோக்குறாங்க நம்ம கவலைப்படவே தேவையில்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேலே போக தான் போகிறோம். ஸோ சிஎஸ்கேவோட அடுத்த 4 மேட்ச் யார் கூட அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2 எல்எஸ்டி, அதுக்கப்புறமா 1 எஸ்ஆர்ஹெச், அதாவது புள்ளிகள் பட்டியலில் நம்பர் 1ல் இருக்கிற எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறமா ஜிடி கூட விளையாடுறாங்க. இதில் எல்எஸ்டி கூடயும் எஸ்ஆர்ஹெச் கூடயும் வந்து சேப்பாக்கில் மேட்ச் நடக்குது. சிஎஸ்கே வந்து இந்த 4 மேட்ச்சில் 4ம் ஜெயிச்சாங்க அப்படின்னா யாரையும் நம்ம சந்தோஷமாக போயிடலாம். 1 மட்டும் தோத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 16 புள்ளிகளில் வந்து நிற்பாங்க. ஸோ அப்போ போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னாலும் நெட் ரன் ரேட்டும் மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணும். அப்படின்றதுனால இந்த 4 டீமில் எந்த டீம் கூட சிஎஸ்கே தோக்கலாம்? எனக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்ஹெச் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அவங்க அடிக்கிறது கஷ்டம். இப்போ ஒரு ரொம்ப கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர்ஹெச் ப்ளஸ் ஜிடி இவங்க 2 பேருமே வந்து 2 பேர்லாம் கஷ்டம்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஒன்று தான் தோக்கலாம். அப்படி பார்த்தா நமக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் மட்டும் தான் கஷ்டம். ஏன்னா ஜிடி வந்து அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை விக்கெட் எடுத்துட்டோம்னாலே முடிஞ்சு அவங்க ஜிடி டீம் பொறுத்துக்கும். அன்னைக்கு அவங்க தப்பு என்ன பண்ணாங்கன்னா அவங்க விளையாட விட்டுட்டாங்க. அதனால வந்து அன்னைக்கு விளையாட விட்டாங்க, நம்ம விளையாடாம விட்டுட்டோம். சரி, ஓகே, 2 இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். வந்து நம்ம வந்து ஞாபகம் இருக்குல்ல ஜிடி கூட பவர் பிளேல பெரிய சாதனைலாம் இருந்தது, ஞாபகம் இருக்குல்ல? பாத்துங்க மேட்ச் பார்த்தேன். அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கறது தானே இப்போ வந்து 2nd மேட்ச் வரோம்ல, கண்டிப்பாக கொடுப்போம். ரிவெஞ்ச் வீக் கண்டிப்பாக ஒவ்வொரு டீம் இப்போ நடக்கிற ஒவ்வொரு மேட்சுமே எவ்ரிடே ஒரு டீம் விளையாடுதுன்னா அந்த டீம் விளையாட வந்து பாயிண்ட்ஸ் அப்படி மாறதான் போகுது. அது லைக் த சேம் வந்து சிஎஸ்கேவுக்கும் மாறதான் போகுது. இவங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ல என்டர் ஆவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ இதனால் தாங்கள் சொல்ல வருவது என்ன அப்படின்னா அடுத்து 2மே வந்து ஓரளவுக்கு பெரிய டீம்னால தயவு செஞ்சு லக்னோ மாதிரியான ஒரு டீமாக 2 மேட்சுமே அடிச்சிருங்க, கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் ஏதாவது தப்பு பண்ணி தோத்துறாதீங்க அப்படின்றதா வந்து நாங்கள் சொல்ல வருது. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து நாளுக்கு நாள் மாறிட்டே வருது. நம்ம முன்னாடியே ஒரு வீடியோலாம் போட்டிருந்தோம், என்னங்க இது ஐபிஎல் ரொம்ப மொக்கையாக இருக்குது, டாப்பில் இருக்கிற 2-3 டீம் வந்து ஜாலியாக ஆடி எல்லா மேட்சும் ஜெயிச்சு மேலே போய்கிட்டே இருக்கிறாங்க, மற்ற டீம்லாம் வந்து ரொம்ப மொக்கையாக விளையாடி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னா அப்படின்னா அப்படியே டேபிள்லாம் வந்து ஸ்வாப் ஆகிடுச்சு. கடைசியில் இந்த கல்கத்தாவுக்கு கூட இப்போ வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ அவங்க ஜெயிச்சிட்டே வந்தால் மேலே வரல
வரலாம். பஞ்சாப் என்னன்னா தொடர்ந்து 3 மேட்ச் தோக்குறாங்க. ஸோ ஒரு மாதிரி புள்ளிகள் பட்டியல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக மாறியிருக்கே அப்படின்னே சொல்லலாம். இந்த கலேபரத்துக்கு மத்தியில் சிஎஸ்கே எந்த ஒரு கோளாறும் செய்யாமல் ஜெயிச்சாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒன்றே தான் சொல்லிக்கிறோம், எல்எஸ்டி கூட விளையாடுறாங்க, எல்எஸ்டி கூட ஜெயிக்கணும். ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 ஆட்டங்கள் இருக்குது, அதுலேயும் ஜெயிச்சாங்கன்னா சந்தோஷமாக போயிடலாம். இல்லை அப்படின்னா சண்டை போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இந்த எல்எஸ்டி கூட யார் அதிக ரன் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்டை வீழ்த்துவாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.